எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் பார்த்த ஃபர்ஸ்ட்டு மயான கொள்ளை இதுவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாசி மாதம் சிவராத்திரிக்கு மயான கொள்ளை வைப்பாங்கள்ல, இது வந்து சென்னையில் ஒரு சின்ன கோயில் நாகத்தம்மன் கோயில் அங்கே ஷூட் பண்ண வீடியோ தான். இதெல்லாம் பார்க்கவே எனக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி மசாலா கொள்ளைலாம் வைப்பாங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதாவது எனக்கு சின்ன வயசில் பார்த்துருக்கேன். நினைவு தெரிஞ்சு இப்போ தான் நான் இங்கே பார்க்குறேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த கோவில் வீடியோ நான் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். என்னோட பழைய வ்ளாக் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த கோவில் ரொம்பவே சின்ன கோவில் தான். அதனால் ரொம்ப ஜனம்லாம் இல்லை. பார்த்தாலும் தெரியும் கம்மியான பேர் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அருள் வந்து ஆடும்போது அவங்க முன்னாடியோ பின்னாடியோ இந்த மாதிரி போகக்கூடாது. போனாங்கன்னா இப்படி தான் அடிப்பாங்க. அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது கையில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தா தீச்சட்டிங்க. இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இருங்க, என்னோடய வாய்ஸ் இல்லாமல் கொஞ்ச நேரம் அந்த வீடியோ பாருங்கள். அப்புறம் தீச்சட்டி இறக்கி வச்சுட்டு அவங்க அப்படியே சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கவே ஹோல்சமாக இருந்துச்சு. அதுவும் எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல்லாம் ரொம்ப நம்பிக்கை அதிகம். இந்த மாதிரி கோயிலில் நடக்கிற திருவிழா, அப்புறம் இந்த தீ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா அது, இதெல்லாம் பார்க்கணுன்னா எனக்கு ரொம்பவே இஷ்டம். அதெல்லாம் ஒரு மாதிரி அழகாக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். அப்புறம் அதை ஆடி முடிச்சுட்டு ஒரு 1/2 ஹவர்லேயே இந்த மாதிரி அலகு குத்த ஆரம்பித்தாங்க. இது கூட நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கேயும் பார்த்ததில்ல. நீங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன்னா எங்கே பார்த்துருக்கீங்க என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த கீழே வந்து அலகு குத்துன அப்புறம் லெமன் குத்துவாங்க போல். அந்த லெமன் வந்து இவங்க அலகு அது எடுக்கிறாங்களா, அதுக்கு முன்னாடி அந்த லெமன் வந்து எல்லாருக்கும் பிரசாதமாக கையில் கொடுப்பாங்களாம். அப்புறம் அந்த அலகு குத்தினோடனே அந்த அலகோடு ஆடிட்டு இருந்தாங்க. அது என் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் அந்த வீடியோ இப்போ நீங்கள் பாருங்கள். அப்புறம் அது முடிச்சோடனே அந்த அலகை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் அந்த லெமன் கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அலகுல குத்திருந்தாங்க இல்லையா, அந்த லெமனில். இதெல்லாம் பார்த்து இது பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக நாங்கள் 7 மணிக்கு போனோம். வீட்டுக்கு வரும்போது மணி 9 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் மெயினான வீடியோ. இதுதான் கும்பன்னு சொல்லுவாங்க. எல்லாமே அதில் சிக்கன் மட்டன் எல்லா நான்வெஜ்ஜும் ஒரே இலையில போட்டு பிசைஞ்சி எல்லாருக்கும் பிரசாதமாக தருவாங்க. நான் வந்து இந்த ஆடி மாத திருவிழாவுக்கு காலையிலன்ற மத்தியானம் கூழ் ஊற்றிட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கா இந்த மாதிரி கும்பை போட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக தருவாங்க. அப்போ தான் பார்த்துருக்கேன். இப்போ கூட இது போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. இதுதான் இந்த மசாலா கொள்ளை வந்து இந்த மாதிரி பார்க்குறது ஃபஸ்ட் டைம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நினைவு தெரிஞ்சு. அப்புறம் எல்லாம் பார்த்து முடிச்சு எல்லாம் பிரசாதம் கொடுத்தாங்க. நாங்களும் ஒரு பிளேட் வாங்கின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.